பாதுகாப்பு அமைச்சுக்காக 2023ஆம் ஆண்டிலே 375 பில்லியன் ஒதுக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டில் 425 பில்லியன் ஒதுக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே 437 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது படிப்படியாக கூடிக்கொண்டு செல்கிறதே தவிர இது பாதுகாப்புக்காக குறைக்கப்பட்டதும் இல்லை, பாதுகாப்பு படைகள் குறைக்கப்பட்டதும் இல்லை. இந்த நாட்டிலே தொடர்ந்தும் யுத்தம் நடைபெறுகிறதா? இந்த நாட்டிலே ஒரு யுத்த சூழலுக்குள் இருக்கிறதா? அப்படி என்றால் ஏன் இவ்வளவு நிதி படைகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும்? இங்கே அதே நேரம் சமூக நலன்புரி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட காசு 2023ஆம் ஆண்டில் 161 பில்லியன், அதே 2024 ஒதுக்கப்பட்டது 78 பில்லியன், 2025 43 பில்லியன். இது வர வர எங்க குறைந்திருக்கிறது? சமூக நலன்புரி திட்டங்கள் குறைந்து கொண்டு செல்கின்றன, அதே நேரம் படைகளுக்காக ஒதுக்கப்படுற காசு அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. ஆகவே கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த நாட்டினுடைய புரியோடி போயிருக்கிற பிரச்சனையை இனங்கண்டு ஒரு நீதியான விசாரணையை இந்த நாட்டுக்கு வழங்காமல், இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல், தொடர்ந்தும் ஒவ்வொரு வரவு செலவு திட்ட காலங்களிலும் இவ்வாறு யுத்தத்துக்கு ஒதுக்குவது போல நீங்கள் பெருமளவிலே நிதி ஒதுக்கி கொண்டிருந்தால், படைகளை காப்பாற்றிக் கொண்டிருந்தால், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு நீங்கள் கட்டிச் செல்ல போகிறீர்கள்?